எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus. Thank you God. We worship you Lord, we invite your presence Jesus. ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம். அசைவாடிடும் ஆவியானவரே, அசைவாடிடும் எங்கள் மீதிலே ஆளுகை செய்திடும் சபை நடுவிலே ஆவியானவரே, அசைவாடிடும் ஆவியானவரே, அசைவாடிடும் எங்கள் மீதிலே ஆளுகை செய்திடும் சபை நடுவிலே ஆவியானவரே, 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 ஆவியானவரே. எல்லாரும் இணைந்து அவரை கூட்டுவோமா? ஆவியானவரே,
பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலும் அவரை வாஞ்சையோடு கூப்பிடுகிற ஒவ்வொரு இருதயத்தையும் நிரப்பும்படியாக நாம் எல்லாரும் இந்த வேலையில் தூய ஆவியானவரின் பிரசனம் இந்த ஆராதனை வேலையில நம்ம நிரப்பும்படியாக எல்லாரும் உம்மையே வாஞ்சிக்கிறேன் ஆவியானவரே, உம்மையே நேசிக்கிறேன் ஆவியானவரே, உம்மோடு இணைந்திட என்னையே தருகிறேன் ஆவியானவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உம்மையே வாஞ்சிக்கிறேன் ஆவியானவரே, உம்மையே நேசிக்கிறேன் ஆவியானவரே, உம்மோடு இணைந்திட என்னையே தருகிறேன் ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. Holy Spirit, we welcome you. ஆவியானவரே. எல்லாரும் இணைந்து எங்க 2-3 பேர்களோ என் நாமத்தினாலே அவரை கூப்பிடுகிற இந்த வேளையில அவருடைய திவ்ய பிரசனம், அவருடைய திரியேக பிரசனம் இந்த வேளையில நம்ம ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி உங்கள் நேசராகிய தூய ஆவியானவர் உங்களை நிரப்பும்படியாக எல்லாரும் ஆவியானவரே, Holy Spirit, ஆவியானவரே. எல்லாரும் சேர்ந்து அழைப்போமா? ஆவியானவரே, Holy Spirit, we welcome you, Holy Spirit. Come and move in our midst, oh Father. I pray right now, Jesus, let your sweet presence ஆண்டவரே இந்த வேளையிலும் இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக அப்பா உம்முடைய பிரசனம் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக ஆண்டவரே விடுதலை தருகிற பிரசனம், சமாதானத்தை தருகிற பிரசனம், சுகத்தை தருகிற ஆவியானவருடைய பிரசனம் இந்த வேளையில அப்பா அந்த படுக்கையில இருந்து எங்களோடு ஆராதிக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இந்த வேளையில அப்பா உம்முடைய பிரசனத்தினால் மூடும்படியாக ஆவியானவரே, ஆவியானவரே, Holy Spirit, ஆவியானவரே. Hallelujah, hallelujah, hallelujah. இந்த நாளிலும் எங்களோடு ஆராதிக்கும்படியாக இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வீடுகளிலும் நீங்க இருக்கிற இடங்களிலும் தேவ ஆவியானவர் கண்டிப்பாக இந்த 2 மணி நேரம் இந்த சபை ஆராதனையில கலந்து கொள்ளுகிற இந்த வேளையில தேவனுடைய சமாதானம், தேவனுடைய பிரசன்னம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இந்த நாளில் உங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக இருக்கிறதாகவே எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா நம் மத்தியில் இருக்கிற தேவ பிரசன்னத்தை நாம் வரவேற்போமா? சங்கீதக்காரன் சங்கீதம் 146 1 மற்றும் 2 வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். வாங்க எல்லாரும் இந்த அருமையான பழைய பாடலை பாடும் பொழுது நல்ல கரங்களை தட்டி கரங்களை உயர்த்தி புது கவியை பாடுவோமா? எல்லாரும் இந்த ஹல்லேலூயா. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே சிக்கிறேன். எல்லாரும் மகிழ்ச்சியோடு நல்ல கரங்களை தட்டி ஏசப்பா உயர்த்தி பாடு.
அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஆமென். ஒருவேளை ஏசப்பா என்னை மறந்துட்டாரோ என்று நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு நாளும் நம்மை மறக்காத தேவன். அவருடைய கிருபை தலைமுறைக்கும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்த அவர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே சந்தோஷமா கரங்களை தட்டி ஆமென். Thank you Lord. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி இரம்பமும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. நம்பிக்கையோடு சொல்லுங்க. ஆமென். திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. ஓஹோ அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் அண்ணன் இயேசுவை பல மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஏசப்பா தருகிற அந்த மகிழ்ச்சியினால் நிரம்பி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில தேவனுடைய பிரசன்னமாக நிரப்பும்படியாக ஆமென். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஆமென். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஆமென். ஒருவேளை எல்லா இடங்களிலும் யுத்தங்களின் செய்திகளையும் பஞ்சங்களை குறித்து நீங்க கேள்விப்பட்டாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அவரே நமக்கு அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த கொள்ளை நோயினால நம்ம எங்க சொல்லுவோம் என்று நீங்க பதற்றத்தோடு இருந்தாலும் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறவர் நம்ம ஏசப்பா. ஆகவே தைரியமா அவரை பார்த்து சொல்லுவோமா? எஸ் லார்ட், எஸ் ஜீசஸ், உண்மையை நாங்கள் சார்ந்திருக்கிறோம் அப்பா. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் நம் தஞ்சமே ஆனாரே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் நம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அவரை பார்த்து சொல்லுங்க. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாமே சுவை பாடிடுவேன். மகிழ்ச்சியோடு ஆர்ப்பின் சத்தத்தோடு ஜெய கம்பீரத்தோடு எல்லாம் இணைந்து பாடுவோமா? இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். களிப்போடு விரைந்தெம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. சொல்லுங்க. ஆமென். அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற எல்லாரும் ஆயத்தமாய்
இந்த கிருபைன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தையாயிடுச்சு. ஒருவேளை கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் இல்லை, இன்னைக்கு ஊருக்கே தெரியுது, உலகத்திற்கே தெரியுது. தமிழ் தெரியாத ஆட்களுக்கு கூட கிருபை என்ற வார்த்தை இன்றைக்கு பிரபலமாகி போய்விட்டது. ஏனென்றால் இந்த கடைசி நாட்களிலே எல்லாருக்கும் தேவை அது ஒன்று தான். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவருக்கும் தேவையானது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. அதை தான் இந்த நாட்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன விதமான பஞ்ச காலங்கள், என்ன விதமான சோதனை நாட்கள் வந்தாலும் தேவனுடைய கிருபையை இந்த நாட்களிலே அதிகமாக நீங்கள் உணரும்படியாக தேவாவியானவர் இந்த நாட்களிலே சரீரமாகிய சபையை தம்முடைய கிருபையினால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாம் எல்லாரும் இணைந்து ஆமென். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர் என்ற அருமையான பாடலை நாம் மகிழ்ச்சியோடு பாடப்போகிறோம். ஏனென்றால் இந்த நாட்கள் அதிசயங்களின் நாட்கள், இந்த நாட்கள் அற்புதங்களின் நாட்கள். ஹல்லேலூயா. ஆகவே எல்லாரும் கொண்டாடி பாடுவோமா? அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக எல்லாரும் இந்த மகிழ்ச்சியோடு எல்லாரும் மகிழ்ச்சியோட கரங்களை தட்டி ஆமென். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். சொல்லுங்க. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். என் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவர் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாதோடில் இருப்பவர். மகிழ்ச்சியோடு எல்லாரும் இணைந்து ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். எல்லாரும் மகிழ்ச்சியோடு வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீ மூச்சு விட்டால் கடலை பிளந்து விட்டும், நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீ மூச்சு விட்டால் கடலை பிளந்து விட்டும், நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உயர்த்தி பாடுவோமா? எல்லா மகிழ்ச்சியோடு பெருமையோடு நம் தேவனவர் பெரியவர் என்று பாடுவோமா? ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாதோடில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், இயேசுவே நீங்க சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை பஞ்சத்தை குறித்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனா ஏசாப்பாவோட வார்த்தை நிஜமா சொல்லுது, அவர் காற்றை அனுப்பி கரியை கொடுத்து வரான். ஹல்லேலூயா. அன்றைக்கு வனாந்திரத்திலே நம்முடைய மக்களை நடத்தி போகும் பொழுது ஒரு காற்றை அனுப்பி அவர்களுக்கு தேவையான உணவை தந்தவர், கரியை கொடுத்தவர், காடையை கொடுத்தவர் அவர் நம் தேவன். ஆகவே எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா, அப்பா நீர் இன்றைக்கும் அதை செய்ய நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறீங்கப்பா. அந்த நாட்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த நாட்களில் இந்த நாட்களில் அதே அதிசயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம் அப்பா என்று நம்பிக்கையோடு சொல்லுவோமா? எல்லாரும் காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி அல்லை பிளந்து தண்ணீர் தருவி. ஒரு காற்றை அனுப்பி
அவர் மிகவும் பெரியவர். அதை அனுபவிக்கும்படியாக எல்லாரும் இணைந்து ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க மக்களே, சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், உமக்கு உதவி தேவையில்லை. You are so magnificent, Lord. You are so great, God. We celebrate your greatness. உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். Amen. Thank you, Lord. ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, எல்லாம் மாறி போகுமா? இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம், உலகமும் உலகத்தின் ஞானமும் உலகத்தின் செல்வமும் ஒரு பொருட்டாக வருகிற நாட்களில் இல்லாமல் போகும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மாத்திரம்தான் நமக்கு இந்த நாட்களிலே பலனா இருக்க போகிறார். அவர் தான் நமக்கு போஷாக்காக மாறப்போகிறார். அவர் வார்த்தையை அனுப்பி பெரிய காரியங்களை வருகிற நாட்களிலே உலகமே பிரமிக்கக்கூடிய பெரிய அதிசயங்களை தேவனை விசுவாசிக்கிற உங்களை கொண்டு தேவன் செய்ய இந்த நாட்களிலே நம்மை ஆயத்தமாக்குறார். அதை உணர்கிற எல்லாம் ஆண்டவரே, நான் ஆயத்தமானப்பா, இந்த கடைசி நாட்களில் அப்பா உங்களுடைய வார்த்தையை சொல்லி பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஆயத்தமாறோம். சொல்லுங்க வாய்களை திறந்து. ஆமென். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும், என் இருக்கும் எல்லாம் தூரம் ஓடி போகும். சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும், என் இருக்கும் எல்லாம் தூரம் ஓடி போகும், உமக்கு உதவி தேவையில்லை, நீவே பெரியவர், உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீவே பெரியவர், உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை. எல்லாரும் நாயிந்து நம்ம இயேசப்பா, அவர் பெரியவர் என்பதை நீங்க மாத்திரமல்ல, உங்க குடும்பம் மாத்திரமல்ல, உங்க சுற்றிலும் இருக்கிறவங்க பார்க்கிற நாட்களுக்குள்ளாக நாம் நுழைகிறோம். ஒருவேளை உலகம் எங்கிலும் பலவிதமான சத்தங்கள் நம்மை சுற்றிலும் கேட்டுக்கொண்டிருந்தாலும் தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள் சபைக்கு மிகவும் முக்கியமான நாட்கள். வருகிற நாட்கள் தேவன் அதிசயங்களை செய்கிற நாட்கள், அற்புதங்களை அனுபவிக்க போகிற நாட்கள். அப்ப எல்லாரும் சொல்லுங்க, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். Hallelujah. In Psalm 135 verse 5 we read, for I know that the Lord is great and our God is above all gods. Hallelujah. கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்குள்ளும் மேலானவர் என்று நான் அறிவேன். Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் அறியீங்க நம்ம தேவன் எல்லா தேவர்களிலும் அவர் மிகவும் பெரியவர்? வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை தொடர்ந்து உயர்த்துவோமா? Let's all put our hands together and lift up the great and mighty God. Hallelujah. Wherever you are, join with us in lifting up Jesus. Let his praise be lifted high right now in every nook and corner. Jesus, your name be lifted. Water you turned into wine, open the eyes of the blind. There is no one like you, none like you. Into the darkness you shine, out of the ashes we rise. There is no one like you, none like you. Everyone together. Water you turn into wine, open the eyes of the blind. There is no one like you.
the darkness you shine. Out of the ashes we rise, singing no one like you, none like you. Our God is greater, our God is stronger. Lord, you are higher than any other. Our God is healer, awesome in power. Our God, our God. Everyone together. Our God is greater, our God is stronger. Lord, you are higher than any other. Our God is healer, awesome in power. Our God, our God. எல்லாரும் கரங்களை தட்டி ஹalleluya. நம்ம இயேசப்பா அவர் மிகவும் பெரியவர். அவர் எல்லா தேவர்களிலும் அவரே பெரியவர், அவரே சிறந்தவர் என்பதை அறிகிற மக்கள் எல்லாம் என்னோடு இணைந்து ஆண்டவரே நான் அறிகிறேன் நீரே பெரியவர். இந்த நாட்களை பார்க்கும் பொழுது நீங்க மாத்திரமல்ல, இன்னும் யாரெல்லாம் இயேசப்பாவை அறியாம இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அறிகிறதை நீங்க பார்க்க போறீங்க மக்களே. ஆகவே எல்லாரும் நான் ஆண்டவரே இந்த நாட்களிலே என் இயேசுவை போல ஒரு தேவன் இல்லை, என் இயேசுவை போல ரட்சிக்கிறதுல ஒரு சிறந்த தேவன் இல்லை, என் இயேசுவை போல ஒரு நல்ல தேவன் இல்லை, என் இயேசுவை போல வைக்கிறது ஒருவரும் இல்லை என்பதை எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் பார்க்கிற நாட்கள் இந்த நாட்கள் என்று எல்லாரும் நான் இங்கு சொல்லுங்க. தண்ணீரை திராட்சரசு மக்கினி குருடரின் கண் திறந்திட்டு உம்மை போல் யாரும் இல்லை, எவரும் இல்லை. இருளை வெளிச்சமாக்கினி சாம்பலில் இருந்து எழும்புவோம் உம்மை போல் யாரும் இல்லை. அவரை பார்த்து சொல்லுங்க, எவரும் இல்லை. தண்ணீரை திராட்சரசமாக்கினி குருடரின் கண் திறந்திட்டு உம்மை போல் யாரும் இல்லை. ஆமென். எவரும் இல்லை. இருளை வெளிச்சமாக்கினி சாம்பலில் இருந்து எழும்புவோம் உம்மை போல் யாரும் இல்லை. சேர்ந்து சொல்லுவோமா, எவரும் இல்லை. ஒரே சத்தமா, தேவன் பெரியவர், வல்லமை உள்ளவர், தேவன் எல்லோரிலும் நீரே, உயர்ந்தவர், சுகம் தருபவர், வல்லமை உள்ளவர், தேவன் 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 பெரியவர். எல்லா மனுபுத்திரரும் உலகத்தின் ரோஜாக்களும் அரசாளுகிற எல்லா பிரபுக்களும் இந்த நாட்களிலே தேவன் அவர் ஒருவரே பெரியவர், அவரே சிறந்தவர் என்னை பார்க்கும்படியாக எல்லாரும் நான் இங்கு சொல்லுவோமா, தேவன் பெரியவர், உள்ளவர், தேவன் எல்லோரிலும் நீரே, உயர்ந்தவர், சுகம் தருபவர், வல்லமை உள்ளவர், தேவன் 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 பெரியவர். ஒரு மரியே ரியாதா ரியாதா, உயர்ந்தவர், சுகம் தருபவர், வல்லமை உள்ளவர், தேவன் தேவன். Let's all join together. Oh yes. And if God is for us, who can be against us, church? These are the days we're going to experience the same greatness. The God of Israel, the Lord God who fed his people, the Lord God of Israel is our God, our people. The God of Israel is our God too. Come on, let's all say together. And if our God is for us, then who could ever stop us? And if our God is with us, then what could stand against? And if our God is for us, come on church, with boldness, let's all say, for us, then what could stand against? And if our God is for us, then who could ever stop us? And if our God is with us, then who could stand against? They will not
தேவனே, தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு எதிராக எந்த காரியமும் தடையாக நிற்கவே முடியாது. ஆகவே எல்லா அதிகாரத்தோடு சொல்லுங்க, இந்த நாளிலே தேவனுடைய பிரசனத்தில் இருந்து உங்களுக்கு தடுக்கிற எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே விலகி போகும்படியாக நீங்க அதிகாரத்தோடு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எங்க தேசத்தில் அப்பா உம்மை சேவிக்கிற பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அப்பா, நீரே பெரியவர், நீரே கர்த்தர் என்பது எங்களை சுற்றிலும் இருக்கிற எங்கள் தேசத்தின் மக்கள் ஆண்டவரே, இந்த உலகமே பார்க்கும்படியாக எங்களை தடுக்கக்கூடிய எந்த சக்தியும் எழும்பவே முடியாது இயேசுவின் நாமத்தினாலே. நம்மோடு இருக்க நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? தேவன் நம்மோடு இருக்க நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? தேவன் நம்மோடு இருக்க நம்மை தடுப்பவன் யார்? Hallelujah. Oh yes. Come on church, rise up right now in the authority that belongs to you. Come on church, it's time that you rise up in the authority that God is granting unto you. தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த அதிகாரத்தோடு இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மீதும் அவருடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஆவி ஏதோ சாதாரணமான காரியங்களை செய்கிற ஆவி அல்ல, அது அசாதாரணமான காரியங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய அந்த அபிஷேகத்தை இந்த நாட்களிலே தேவன் உங்கள் கரத்திலே, உங்க வாயிலே, உங்க கையிலே அவர் தந்திருக்கிறார். அவங்க எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன், அந்த வல்லமையை நான் பெற்றுக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளை எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுடைய பிரசனத்திலே அப்பா இந்த நாட்களிலும் ஆண்டவரே உம்முடைய ஆவியை பெற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியாக உம்முடைய ஆவியை பெற்ற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வேளையில தேவனுடைய ஆவியினாலே எழும்பும்படியாக ஒரு யக்கபஷேகே ரியக்கல துரபரியே தேவாவியானவர் இப்பொழுது உங்களை நிரப்பும்படியாக எல்லாரும் உங்களை விட்டுக் கொடுங்க. தேவ பிள்ளைகள் எல்லாரும் நைந்து ஆவியானவர் தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சக்திகளும், நமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய எல்லா காரியங்களும், தேசத்திற்கு விரோதமாக எழும்பக்கூடிய எல்லா யுத்தங்களின் சத்தங்களும் இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து போகும்படியாக, எல்லா வியாதியின் கூறுகளும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது உடைந்து போகும்படியாக ஒரு மரியக்கமஷக்கே இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய சபைக்கு தேவன் இப்பொழுது தஞ்சமாக அடைக்கலமாக அவர் மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லாரும் நான் இந்த ஆண்டவரே ஒரு உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், உம்மாலே மதிலை நாங்கள் தாண்டும்படியாக இந்த நாட்களில் தேவனுடைய ஆவியானவர் ஆண்டவரே எங்களை உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்க நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? சொல்லுங்க. தேவன் நம்மோடு இருக்க என்னை தடுப்பவன் யார்? எவரும் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே we declare over your church, Lord, that there will be a supernatural covering, that there will be a supernatural authority, that your people will rise up in the power that is being granted unto them in these last days. ஒருவேளை கடைசி நாட்களிலே அழிவுக்குரிய காரியங்களை நீங்க கேட்பீங்க என்று வேதத்துல சொல்லியிருந்தாலும் அதன் மத்தியிலும் தேவாவியானவர் அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இருளின் மத்தியிலே அவருடைய ஒளி வீசும். ஹல்லேலூயா. என்னதான் இருள் அதிகமாக எல்லா இடங்களிலும் சூழ்ந்தாலும் தேவனுடைய மகிமை தம்முடைய சபைக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த மகிமையினாலே அவர் சபையாக உங்கள் சரீரத்தை இந்த நாட்களிலே அவர் மூட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. அதை உணர்கிற எல்லாரும் நான் இந்த கரங்களை உயர்த்தி இயேசுவை பார்த்து சொல்லுவோம், அப்பா உம்மை போல யார் உண்டு ஆண்டவரே? ஆண்டவரே உம்மை போல யாருமே இல்லை. எங்கள் கண்கள் பார்த்தது, எங்கள் செவிகள் கேட்டதும், இதுவரைக்கும் நாங்கள் அனுபவித்தத இந்த காரியத்தை தான் சொல்ல முடியும் ஆண்டவரே. உம்மை போல யாருமே இல்லை ஆண்டவரே. உம்மை போல வேற யாருமே வரவும் முடியாதப்பா. Let this be a love song to Jesus right now.
Let this be the time of declaring to God, your Savior. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைதானே நம்புவேன் என் தேவா. அவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைதானே நம்புவேன் என் தேவா. உம்மைதான் என் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரெல்லாம் என் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. சொல்லுங்க, ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரெல்லாம் என் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோரி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய். எல்லாரும் ராஜாதி ராஜனை, எலோகிமாகிய கர்த்தனை, அதோனாயாகிய தேவனை, சர்வ வல்லமை உள்ளவரை எல்லாரும் நான் ஆராதிப்போமா. யெஷுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோரி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன். எல்லாரும் நான் தேவாதி தேவனாய், ராஜாதி ராஜனாய், அதோனாயாகிய தேவனாய், யெஷுவா என்ற நாமம் குறித்தவனாய் எல்லாரும் நான் ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோரி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவனாய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் எஸ் லார்ட், எல்லாரும் நான் இன்று நம்மை வந்து சந்தித்த தேவனை, மருத்துவராக வந்து நமக்கு உதவி செய்த, நமக்கு மறுவாழ்வு தந்தவரை பார்த்து சொல்லுவோமா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோரி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஏசப்பா எல்லாரும் நான் முழு இருதயத்தோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக மாறினவரே, நமக்கு தாயை போல தகப்பனை போல எல்லாவற்றுக்கும் எல்லாமாக நான் உன்னோடு இருந்து முடிவு வரை இருந்தவன். உன்னை கைவிடாதபடிக்கு உன்னை என்னிடம் சேர்த்துக் கொள்ளும் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதற்காக, நான் உன்னை கைவிடுவதல்ல என்று வாக்குத்தத்தம் பண்ணினவரே. சபையாக நான் இருந்தவர் அவரை நோக்கி பார்த்து சொல்லுமா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோரி ஆராதிப்பேன், அடோனாய் 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 ஆராதிப்பேன், எல் ஷடாய். எல்லாரும் இருக்கிற இடங்களில் தேவனுக்கு முன்பதாக
the Lord God who knows the end from the beginning. Come on, church, let's all worship Him. Let's all worship Him. Let's all lift up His name together. The Lord God, நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய காலத்தில் ஒவ்வொரு மணித்துளியும் அவருடைய கரத்தில் இருக்குது என்று விசுவாசிக்கிற எல்லாரும் நினைத்து, அப்பா என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. உம்மை நான் நம்புவேன், உம்மையே நான் நம்புவேன், உம்மையே நான் பற்றி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். அடோனாய், 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 ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி, இருந்தவரும் இருக்கிறவரும் மீண்டும் வரப்போகிற ராஜாவை எல்லாரும் கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போமா, நல்ல சத்தமா. அப்பா நீரே இருந்தவர், நீரே இருக்கிறவர், நீரே மீண்டும் வரப்போகிறவர், உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இந்த ஆராதனையில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுதெல்லாம் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம், அவர் நம் சமீபமாய் வருகிறார். நாம் அவரோடு கூட இணைந்து கொள்வதற்கான பாக்கியத்தை பெறுகிறோம். இப்படி ஒரு ஆராதனை நமக்கு தேவை என்பதை கர்த்தர் தம் தாசனாகிய கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அந்த பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்து, நீங்கள் ஒவ்வொருவரும் ஆராதனையை தவறவிட்டு விட கூடாது என்பதற்காக இத்தனை பெருமுயற்சி எடுத்த தெய்வ மனிதனுக்கு இதயம் கணித நன்றியை நான் அவளுகிறேன். அன்பானவர்களே, ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒரு பகுதி உண்டு, அதுதான் கர்த்தருக்கென்று விதைக்கிற ஒரு பகுதி. காணிக்கை என்பது அவரவர் மன விருப்பத்தின்படி செலுத்துகிறது. யாரோ ஒருவர் பயமுறுத்தி அல்லது யாரோ ஒருவர் கட்டாயப்படுத்தி காணிக்கை கொடுக்க சொல்வது செய்வது அல்ல. மனப்பூர்வமாக உற்சாகமாக கொடுக்கிறவர்களிடத்தில் இருந்து கேட்டு வாங்க கர்த்தர் சொன்னார். உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் அவருக்கு பிரியமாய் போகிறார்கள். அவ்வளவுதான். ஆகவே இப்பொழுதும் இந்த கனமான ஊழியத்திற்கு தேவைகள் ஏராளம் உண்டு. குறிப்பாக இயேசு ஊழியங்களிலே இப்பொழுது கர்த்தர் காண்பித்த அந்த இடம்தான் காரணோடை. அந்த காரணோடை பகுதியிலே இப்பொழுது தேவன் தந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான கட்டட வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சமீப காலமாய் சற்று வேகம் குறைந்திருக்கிறது. அதற்கு பிரதானமானது பண தேவை. ஜெபியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறவர். நான் ஏற்கனவே இவ்வளவு கொடுத்துட்டேனே, ஏற்கனவே நன்றாய் விதைத்து விட்டேனே, இருக்கட்டுமே. எப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை உற்சாகமூட்டுகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவரை நாம் கனப்படுத்துவது நல்லது. ஆகவே இப்பொழுதும் ஒரு பாடல் ஒன்றை பாடும் பொழுது திரையில் வந்து கொண்டிருக்கிற விவரங்களை நீங்கள் பொறுமையாக பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் ஏவுகிறபடி செயல்படுங்கள். நான் ஒரு சிறு பிரார்த்தனை செய்கிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் தந்தையே, தமது பிள்ளைகள் இப்பொழுது ஒரு கனமான ஊழியத்தை செய்ய கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்கு நன்றி. சிறுக விதைக்கிறவர்கள் சிறுக அறுப்பார்கள், பெருக விதைக்கிறவர்கள் பெருக அறுப்பார். ஆகவே யார் யார் எந்தெந்த அளவின்படி அளக்கிறார்களோ அவர்களுக்கு வானம் திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்காமல் இருப்பேனோ என்று கேட்கும் கர்த்தர் உமது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை பொழிந்தரணும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். ஆமென். ஒருவரால் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவரால் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கர
இருப்பவர். மகிழ்ச்சியோடு எல்லாரும் இணைந்து ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். எல்லாரும் மகிழ்ச்சியோடு உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சு விட்டால் கடலை பிளந்து விட்டும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டால் கடலை பிளந்து விட்டும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஆமென். உமக்கு உயர்த்தி பாடுவோமா? எல்லா மகிழ்ச்சியோடு பெருமையோடு நம் தேவனவர் பெரியவர் என்று எல்லாரும் இணைந்து பாடுவோமா? செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், இயேசு நீங்க. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், இயேசுவே நீங்க. சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். வாங்க நேயர்களே, நல்லதொரு ஊழியத்தை செய்தீர்கள். எங்கள் திருச்சபையில் ஒரு வழக்கம் உண்டு. ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேஷித்த காணிக்கையை எடுத்து இயேசு ஊழியங்களின் தேவைகளுக்காக அனுப்புவோம். அது பல வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இது ஒரு வேளை ஊழியர்கள் யாராகிலும் எப்பொழுதாவது இந்த செய்தியை கேட்பீர்களானால் பிரயோஜனமாக இருக்கட்டும் என்று சொன்னேன். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். எனது துணைவியார் பாஸ்டர் சாரா ராஜன் ஜோன் அவர்கள் இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு வழங்குவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை மார்க்கு 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். மார்க்கு 12:30. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவரிடத்தில் யாரெல்லாம் எதை குறித்த கேள்விகளை கேட்டாலும் அதற்கு அவர் பதில் சொல்லுகிறார். இதை குறித்து நாம் மார்க்கு 12:28 வசனத்திலிருந்து 31ஆம் வசனம். மார்க்கு 12:28 வசனத்திலிருந்து 31ஆம் வசனம். வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தக்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டார். இயேசு அவருக்கு பிரதியுத்திரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல்.
பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றுமில்லை என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வேத பாரகரில் ஒருவர் வந்து கேட்கிறார், கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு கொடுத்த பதில்தான் இப்பொழுது நாம் வாசித்த தேவனுடைய வார்த்தை. இந்த வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தையில் பிரதான கற்பனை என்ன? அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு கற்பனை. இதை குறித்து நாம் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். தொடர்ந்து லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். இப்போ இந்த 2 வார்த்தைகளிலும் நாம் பார்க்கும் பொழுது இந்த 2 கட்டளைகளுமே அன்பை பற்றியது. அன்புக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? அனைத்து கட்டளைகளின் நோக்கமும் இந்த 2 காரியங்களில் நாம் காண்பிக்கின்ற அன்பை சார்ந்ததாக இருக்கிறது. முதலாவது, இந்த உலகத்தில் தேவனிடத்தில் நாம் அன்பாய் இருக்க வேண்டும். 2வது, பிறரிடத்தில் நாம் அன்பாய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் ஏன் அவரிடத்தில் அவர் அன்பு கூற வேண்டும் என்று நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். அவர் ஒருவர்தான் இந்த உலகத்தில் தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதை தான் வலியுறுத்தி தன்னை கேட்டவர்களுக்கு அவர் கொடுக்கிற பதிலிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். நீங்கள் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம். தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒரு முனை தொடங்கி அதன் மறுமுனை மட்டுமுள்ள எவ்விடத்திலாகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்தது உண்டோ? இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டது உண்டோ? அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று நீ விசாரித்துப் பார். கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு
காட்டப்பட்டது. ஆண்டவராகிய தேவன் தான் யார் என்பதை வாசித்த அந்த தேவனுடைய வார்த்தைகளில் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இதை குறித்து நாம் தொடர்ந்து உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 32ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், சங்கீதம் 83:17, சங்கீதம் 86:10, ஏசாயா 43:10, ஏசாயா 44:6, ஏசாயா 45:18. புதிய ஏற்பாட்டிலும் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். இந்த வசனங்களிலெல்லாம் வாசிக்கும் பொழுது இந்த உலகத்தில் நம்முடைய தேவனை போல வேறு ஒரு தேவன் இந்த உலகத்தில் எங்குமே இல்லை. அதுதான் இந்த தேவ வார்த்தைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தன்னிகரற்ற ஒரு தேவன். அவரை யாரோடும் நம்ம ஒப்பிடவே முடியாது. தனித்தன்மை வாய்ந்த ஒரு தேவன். இதை குறித்து நாம் யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம், யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். அப்பொழுது மோசே பார்வோனை நோக்கி, தவளைகள் நதியிலே மாத்திரம் இருக்கத்தக்கதாய் அவைகளை உம்மிடத்திலும் உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒழிந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரருக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக என்றார். அதற்கு அவர், நாளைக்கு என்றார். அப்பொழுது இவர், எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது. மோசே என்ற தேவ மனிதன் பார்வோனிடத்தில் சொல்லுகிற வார்த்தையை பார்க்க, ஒரு தவளை, வீடெல்லாம் தவளை, ரோடெல்லாம் தவளை, ஒன்றும் சாப்பிட முடியல, குடிக்க முடியல, படுக்க முடியல. அப்போ பார்வோன் மோசையை பார்த்து சொல்கிறார், எப்பா அந்த தவளையெல்லாம் போகணும். அப்போ மோசை என்ன சொல்கிறாரு, உங்கள் வார்த்தையின்படியே நாங்கள் செய்கிறோம். நீங்கள் எந்த நேரத்தில் அந்த தவளையெல்லாம் போகணுன்னு சொல்கிறீங்களோ அந்த நேரத்தில் அது போகும். அப்போ அந்த பார்வோன் சொல்கிறார், நாளைக்குன்றார். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே நாளைக்கு தவளையெல்லாம் போயிடும், செத்துரும். அப்போ நீங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீங்கள் உங்கள் வார்த்தையின்படியாகவே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்போ ஆண்டவராகிய தேவனைப் போல ஒரு தன்னிகரற்ற ஒரு தேவன் யாரும் இல்லை என்பதை தேவ மனிதனாகிய மோசே அந்த பார்வோனுக்கு முன்பதாக அவர் அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதைப் போல யாத்திராகமம் 15:11, உபாகமம் 33:26, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், சங்கீதம் 89:6, ஏசாயா 40:18. இந்த வசனங்களிலெல்லாம் தொடர்ந்து நம்முடைய தேவன் யாரோடும் ஒப்பிட முடியாத தன்னிகரற்ற ஒரு தேவன் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு அறிவிக்கிறது. ஏன் நாம் தேவனிடத்தில்
அன்பு கூற வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன், யாரோடும் ஒப்பிட முடியாத ஒரு தேவனுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் எப்படி அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும்? எப்படி நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும்? இது நமக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. விருப்பம் இருந்தால் அன்பு கூறுவேன், இல்லைனா என் மனம் போல நடப்பேன் என்பது அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் நம்முடைய தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பது நமக்கு ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். இப்பொழுது இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் என்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தைகளில் அவருக்கு பயந்து நடங்க, அவருடைய வழிகளிலே நடங்க, அவரிடத்தில் நீங்கள் அன்பு கூறுங்க. உங்கள் அன்பு எப்படி இருக்க வேண்டும்? அரை மனதோடு இருக்கக்கூடாது, அரை இருதயத்தோடு இருக்கக்கூடாது, முழுமையாக. அப்படிதான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்னுடைய கட்டளைகள், என்னுடைய கற்பனைகள் எல்லாம் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ளுங்க. இதை தவிர ஆண்டவர் உங்ககிட்ட என்னத்தை கேட்கிறார்? இதை தவிர அவருடைய பிள்ளைகளிடத்தில் அவர் எதையும் எதிர்பார்க்கவில்லை. இதை குறித்து நாம் தொடர்ந்து உபாகமம் 11:1 வாசிக்கிறோம். யோசுவா 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் வாசிக்கிறோம். சங்கீதம் 31:23 வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யூதா 21. இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கும்போது இந்த உலகத்தில் வாழ்கிற அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம ஆண்டவர் பேரில் எவ்வளவு அன்புள்ளவர்களாக, அந்த அன்பை நாம் எந்த விதத்திலெல்லாம் இந்த உலகத்தில் வெளிப்படுத்த முடியுமோ அந்த விதத்திலெல்லாம் நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை தான் இந்த வார்த்தைகளிலே நாம் பார்க்கிறோம். வேதத்தில் பல இடங்களிலே தேவனை எப்படி அன்பு கூர்ந்தார்கள், அவங்க அன்பு கூர்ந்ததை எப்படியெல்லாம் அந்த வார்த்தைகளிலே அவங்க வெளிப்படுத்தினாங்க, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அவங்க வார்த்தை எப்படி இருந்தது, அவங்க எப்படி ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தாங்க. சங்கீதம் 18:1. என் பலனாகிய கர்த்தாவே உம்மேல் அன்பு கூறுவேன். தாவீது சொல்கிற வார்த்தையை பாருங்க. என்னுடைய பலனே நீங்கள் தான்ப்பா, உங்ககிட்ட தான் அன்பு கூறுவேன். சங்கீதம் 42:1. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. சாதாரணமாக வாஞ்சிக்கல. ஒரு மான் தனக்கு தண்ணீர் வேண்டும் என்னும்போது எப்படி அந்த நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமோ, வேணும் 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 வேணும், அந்த மாதிரி என் ஆத்துமா உங்களையே வாஞ்சித்து கதறி, நீங்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் நான் வாழ முடியாதப்பா, உங்கள் அன்பு இல்லாமல் இந்த உலகத்தில் நான் இருக்கவே முடியாது, அப்படி என் ஆத்துமா கதறுது, வாஞ்சிக்குது. அப்படிதான் அவங்க கிட்ட அன்பா இருக்கிறார். சங்கீதம் 73:25. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர
எனக்கு வேறே விருப்பம் இல்லை. நமக்கு பல குடும்பங்கள் இருக்குது, உறவுகள் இருக்குது, பலவிதமான காரியங்கள் முக்கியப்படுத்தி தான் இந்த உலகத்தில் நம்மெல்லாம் வாழ்கிறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை எப்படி ஒருத்தரால் சொல்ல முடியுது? அப்போ அவங்க விருப்பம் அதுதான். உலகத்தில் எது இருந்தாலும், எதை நான் பார்த்தாலும், எதுக்கு நடுவில் நான் இருந்தாலும் என் விருப்பம் அது மேலெலாம் இல்லை. என் விருப்பம் உங்கள் மேலே மட்டும்தான் இருக்கு. என் விருப்பம் உங்களை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அவங்க ஆண்டவர் மேலே எப்படி அன்பு வச்சுருந்தாங்கன்றத அந்த வார்த்தைகளில் நம்மால் விளங்கி கொள்ள முடிகிறது. சங்கீதம் 84:2. சங்கீதம் 84:2. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. நம்ம எல்லாருமே ஏன் ஆலயத்துக்கு வரோம்? ஆராதனையில் கலந்துக்கிறோம். என்னென்ன காரியங்களை தேவனுக்காக ஆண்டவர் என் மூலமாக எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அது ஏதோ அறமனசோட இல்லை, ஏதோ செய்யணுமேன்றதுக்காக செய்கிறது இல்லை. எனக்கு அவ்வளோ ஒரு வாஞ்சையாக இருக்குது, தவனமாக இருக்குது. சமீபத்தில் ஒரு வாலிப தம்பி இன்னொரு திருச்சபையில் இருந்து ஒரு ஆலோசனைக்காக என்னிடத்துல வந்தார். அப்போ அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் காலேஜ் படிக்கிறேன் ஆண்டி, என்னுடைய காலேஜ் நேரம் போக மீதி நேரமெல்லாம் சபையில் தான் இருப்பேன். என்னால் முடிஞ்ச வேலையெல்லாம் அங்கே செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ராத்திரியும் பகலும் செய்வேன். ஆராதனையில் கலந்துக்குவேன். எனக்கு அது மேலே ரொம்ப வாஞ்சையாக இருக்குது, ரொம்ப ஆசையாக இருக்குது. அதே நேரத்தில் என் குடும்பத்தில் பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அதனால் ஏதாவது ஒரு பார்ட் டைம் வேலை செஞ்சால் கொஞ்சம் அதில் வர்ற வருமானம் எங்கள் குடும்பத்துக்கு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு உதவியாக இருக்கும். அப்போது என் மனசில் என்ன நினைக்கிறேன்னா, இப்படி நான் குடும்பத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இப்படி நான் வேலை எதனா செய்ய போனேன்னா இந்த ஆலயத்தில் எனக்கு இருந்த ஈடுபாடு என்னை விட்டு போயிடுமா? அந்த வாஞ்சை எனக்கு போயிடுமா? இது ஆண்டவர் என்னிடத்தில் விரும்புவாரா அப்படின்னு எனக்கு ரொம்ப அதை குறித்த ஒரு தாக்கம் என் மனசில் அதிகமாக என்னை பாதித்து கொண்டிருக்கிறது. என்னுடைய ஜெப நேரம் பாதிக்கப்பட்டுருமா? ஆலயத்தில் போய் நான் செய்ய வேண்டியவைகளை செய்ய விடாதபடி இந்த உலகத்துக்காக நான் ஓடும்போது நாளடைவில் அந்த வாஞ்சை, அந்த தாகம் என்னை விட்டு போயிடுமா? அதுக்கு தான் ஒரு ஆலோசனைக்காக உங்ககிட்ட வந்தேன். அப்போ அந்த மகனுக்கு தேவனுடைய வார்த்தைகளின்படி ஆலோசனை கொடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்ய. மகனே, நீ பயப்படாத, நீ காலேஜுக்கு போ, படி. உன் குடும்பத்தை பாதுகாக்க உனக்கு எந்த விதத்திலெல்லாம் ஆண்டவர் வழிகளை திறக்கிறாரோ அந்த விதத்தில் அவங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இரு. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவரோடு உனக்கு இருக்கிற அந்த உறவு, ஆண்டவரோடு நீ வைத்திருக்கிற அந்த ஐக்கியத்தை விடாத. அதுக்கு இந்தந்த விதத்திலெல்லாம் நீ வேதத்தை வாசி, ஜெபம் பண்ணு, அதை விடாத. அதில் அப்படியே உன் அன்பை காட்டிக்கிட்டே இரு. ஆண்டவரே, நான் படித்தாலும், நான் வேலை செஞ்சாலும், நான் என்ன காரியத்தை செஞ்சாலும் உங்களோடு இருக்கிற அந்த தொடர்பை நான் விட மாட்டேன், அந்த ஐக்கியத்தை விட மாட்டேன்றத நீ அதை விடாத, அதை செய்து கொண்டே இரு. கர்த்தர் வரும் காலங்களிலே உன்னை கொண்டு பெரிய காரியங்களை உன் குடும்பத்தில் செய்வார், உங்கள் திருச்சபையில் செய்வார், நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படிதான் நாம் எல்லாரும் திருச்சபைக்கு வந்திருக்கிறோம். நாம் திருச்சபைக்கு வருகிறதே ஒரு அடையாளம். இந்த உலகத்தில்
என் தேவனிடத்தில் நான் மிகவும் அன்பு கூறுகிறேன். அவரால் தான் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் குடும்பம் வாழ்ந்து, என் ஆண்டவராகிய தேவன்தான் என்னை இந்த உலகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை அவருடைய ஆலய பிரகாரங்களில் வந்து அவரை ஆராதிப்பது, அவரை துதிப்பது, அவருடைய வார்த்தைகளை கேட்பது, நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக, உலகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் தேவனை நோக்கி பார்ப்பது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சங்கீதம் 116:1. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். இந்த உலகத்தில் யாரும் என் சத்தத்தை கேட்க முடியலைங்க. கேட்டாலும் அதுக்கு அவங்களால எனக்கு பதில் சொல்ல முடியல. ஆனால் என் ஆண்டவராகிய தேவன் என்னுடைய சத்தத்தை கேட்கிறார். என் விண்ணப்பத்தை அவர் கேட்கிறார். சமீபத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இப்பொழுது ஆண்டவருக்குள்ளாக வளர்ந்து கொண்டிருந்த ஒரு மகள் சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஆண்டவருக்காக நான் வாழ்கிறேன். நான் என்ன பேசினாலும், நான் என்ன கேட்டாலும் அதை இயேசு எனக்கு உடனே செய்கிறார். அதனால எனக்கு அவர் மேலே ரொம்ப அன்பாக இருக்குது. அவர் சொல்லும்போதே பரவசமாக சொல்கிறார். இந்த மாதிரி உலகத்தில் யாருமே செய்ய முடியாதுங்க. அவள் எல்லாருக்கும் சேலஞ்ச் பண்ணுறா. இப்போ தான் இயேசுக்குள்ளே வந்திருக்காங்க. அவர் சேலஞ்ச் பண்ணுறா. நான் கேட்குறதெல்லாம் அவர் கேட்குறாரு, உடனே அதுக்கு பதில் தர்றாரு. எனக்கு ரொம்ப அவர் மேலே அன்பாக இருக்குது. இப்படியும் நம்ம சத்தத்தை கேட்டு, நம்ம கேட்குறத அவர் கேட்டு, இப்படி ஒரு ஆண்டவர் என் மேலே இவ்வளோ அன்பாக இருந்தா நான் சும்மா இருப்பேனா? இன்னும் அவர் மேலே அன்பாக இருப்பேன். அப்படி தான் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இன்றைக்கே நம்ம தேவ பிள்ளைகளாக வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன் தேவனை சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில் எண்ணற்ற காரியங்களை வார்த்தையினால் விவரிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவராகிய தேவன் அவர் யார் என்பதை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்ம குடும்பங்களிலே அவர் நிரூபித்திருக்கிறார். ஆகவே தான் இன்றைக்கு வைராக்கியமாக தேவனுக்காக, தேவ ராஜ்யத்திற்காக நாம் எல்லாரும், நாமும் நம்முடைய குடும்பங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எபிரேயர் 6:10. எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நீங்கள் எவ்வளவு அவருக்காக கிரியை செய்கிறீங்க? இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில், நாம் இருக்கிற இடத்துல, நாம் இருக்கிற சபையில் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அந்த அன்புனால நம்ம எல்லாம் என்னெல்லாம் செய்கிறோம்? நம்ம பரிசுத்தவான்களுக்கு எப்படி ஊழியம் செய்கிறோம்? திருச்சபையில் இருக்கிற ஊழியர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு எப்படியெல்லாம் நம்ம ஊழியம் செய்கிறோம்? அவங்களுக்கு என்னெல்லாம் நம்ம செய்ய முடியுமோ, எந்த விதத்திலெல்லாம் அவங்களை உற்சாகப்படுத்த முடியுமோ, அவங்களுக்கு எந்த விதத்திலெல்லாம் அவங்க இன்னும் சரியாக தேவனுக்காக, தேவ ராஜ்யத்திற்காக செயல்பட நம்மால் என்ற உதவிகளை எப்படியெல்லாம் நம்ம செய்கிறோம்? நீங்கள் இதெல்லாம் எப்படி செய்கிறீங்க? அவருடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசம். இந்த உலகத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் ஏதோ மனுஷ மேலே அன்பு வச்சு நீங்கள் செய்யலை. உங்களை ரட்சித்த, உங்களை தெரிந்து கொண்ட, உங்களை முன்குறித்த, தேவ ராஜ்யத்திற்காக உங்களை இந்த உலகத்தில் ஏற்படுத்தின, தேவன் பேரில் வைத்த, அவருடைய நாமத்தின் மேல் வைத்த அந்த அன்பின் பிரயாசத்தை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மறந்து விடவே மாட்டார். அவர் அப்படிப்பட்ட அநீதியான தேவன் அல்ல.
நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் நம்ம எவ்வளோ ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பில் தான் இன்றைக்கி இந்த உலகத்தில் பலருக்கும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோம். நம்ம குடும்பத்தில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சிஸ்டர் இந்த குடும்பத்தில் இருக்கவே முடியாது சிஸ்டர். நிறைய பிள்ளைங்க சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அவர் பலவிதம் பாவ பழக்கங்களுக்கு அடிமைப்படுத்தப்பட்டு பலவிதமான சித்திரவதைகள், வேதனைகள், பாடுகள், ஆனாலும் இந்த குடும்பத்தில் நான் இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை ரட்சித்தது போல என் கணவரை நீங்கள் மாற்றம் அடைய செய்யுங்க, அவரை உம்முடைய மகனாக மாற்றுங்க, அதுக்காக நான் ஊழியம் பண்ணுறேன், அதுக்காக என்னை அர்ப்பணித்து நான் பல காரியங்களை செய்கிறேன். இதை ஏன் நான் செய்கிறேன்னா, என்னை அழைத்த என் தேவன் பேரில் நான் வைத்திருக்கிற ஒரு தெய்வீக அன்பு. மகளே, நீ சோர்ந்து போகாத, உன்னை கொண்டு உன் குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்வேன். உன் பிள்ளைகளை பார்த்து பயந்துராத, உன் கணவரை பார்த்து பயந்துராத, நீ இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பயந்துராத. உனக்கு எல்லா விதத்திலையும் நான் உனக்கு உதவி செய்வேன் மகளே. உன்னை எதுக்காக இந்த குடும்பத்தில் நான் வச்சிருக்கிறேனோ அந்த காரியத்தை நீ நிறைவேற்ற உன்னை நம்புகிறேன். நான் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அவர் மேலே வச்ச அன்பில் தான் எனக்கு எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் இதையெல்லாம் பொறுப்படாமல் ஆண்டவருக்காக நான் எதை செய்ய ஆண்டவர் எதிர்பார்க்குறாரோ அதை தான் நான் செய்துவேன். அந்த மாதிரி நிறைய சாட்சிகள். இதை கேட்குற நீங்கள் கூட அப்படி சொல்லலாம். ஆமாம் சிஸ்டர், நான் கூட அப்படி தான் இருக்கிறேன். பயப்படாதீங்க. உங்கள் செயல்கள், உங்கள் பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு நம்முடைய தேவன் அநீதியான தேவன் அல்ல. அதற்குரிய பிரதிபலனை சீக்கிரமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களிலே தேவனாகிய கர்த்தர் கட்டளை இடுவார். ஹல்லேலூயா. 1 யோவான் 4:19 அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் அவர்தான் நம் மேலே முதல் அன்பு வச்சார். அநேகருடைய வாழ்க்கையின் அனுபவங்கள், சாட்சிகளை கேட்கும்போது இவங்க எப்படி ஆண்டவரிடத்துல வந்தாங்க, இவங்களை தேவனாகிய கர்த்தர் எப்படி இந்த சூழ்நிலையில் சந்தித்தார், அவங்கெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சமோ எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலைகளிலும் கர்த்தர் அவர்களை எப்படி தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றினார், எப்படி அந்த அன்பை அவங்க கிட்ட காட்டினார், அதெல்லாம் நாம் பார்க்கும்போது முதலாவது தான் அவங்க மேலே அன்பு வச்சிருக்கிறார். அந்த அன்பின் நிமித்தமாக தான் அதுக்கு பிறகு இவங்க எல்லாம் ஆண்டவர் மேலே ரொம்ப அதிகமாக அன்பு வச்சு இப்போ ஆண்டவருக்காக அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. நம்முடைய ஐக்கியம் தேவனோடு இருக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க. இந்த உலகத்தில் நம்ம ஐக்கியம் யாரோடு இருக்கணும்? ஆண்டவரோடு நம்ம இருக்கணும். அதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த ஐக்கியம் எப்படி நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிறது? எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது நான் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கிறேன் என்பது எப்படி நான் அறிந்து கொள்வது? முதலாவதாக, இப்போ நீங்கள் டிவி மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்குறீங்க, இந்த ஆராதனையில் கலந்துக்கிறீங்க. அநேகர் நேரடியாக ஆலயத்துக்கெல்லாம் போகிறாங்க, அவங்களுக்கு போகக்கூடிய நல்ல சூழ்நிலைகள், சுதந்திரம் இருக்குது. அநேகருக்கு வீடுகளில் அவங்கள சுதந்திரமாக ஆலயத்துக்கு போக முடியாத பலவிதமான சூழ்நிலைகளில் இருப்பாங்க. சிலர் படுத்த படுக்கையில் இருப்பாங்க, அவங்கள இவங்க தான் பார்த்துக்கணும். இன்னும் சிலருக்கு
பல விதங்களில் அவங்க போக முடியாத இக்கட்டான சூழ்நிலைகளில் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? உங்களுக்காகவே என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவர்? நீங்கள் ஆராதனைக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் வீடுகளில் இருந்தே இந்த ஆராதனைகளில் கலந்து கொள்ள ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துலேருந்து எந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இந்த ஆராதனையில் கலந்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னை டிவியில் பார்க்குறீங்க, உங்களை நான் பார்க்க முடியாது. ஆனாலும் இங்கே ஆண்டவர் என்ன பார்க்குறாருன்னா, இந்த ஆராதனையில் தேவனோடு நீங்கள் ஐக்கியமாக இருக்கிறீங்க. நிறைய பேர் அதை தான் சொல்கிறாங்க. நாங்கள் பல தேசங்களுக்கு மாற்றலாகி நாங்கள் போகும்போது எங்களால் உடனடியாக ஆராதனைகளில் கலந்து கொள்ள முடியாது. பல இடங்களில் லாங்குவேஜ் மொழி ப்ராப்ளம். அந்த ஆராதனையில் அவங்க மொழியில் அவங்க ஆராதனை நடத்துவாங்க. அந்த இடத்துக்கு நாங்கள் போக முடியாது. போனாலும் எங்களுக்கு பாட்டும் புரியாது, பிரசங்கமும் புரியாது, ஜபமும் வழங்காது. ஆனால் இப்படி டிவியின் மூலமாக நடக்கிற இந்த ஆராதனைகளில் நாங்கள் கலந்து கொண்டு அந்த தேவ மகிமை, தேவ பிரசன்னத்தை அளவில்லாமல் அனுபவிக்கிறோம். அப்போ இதை எதை வெளிப்படுத்துகிறது என்றால், என்னால் போக முடியல, கலந்து கொள்ள முடியலன்றதை ஒரு சாக்கா வைக்காம, எனக்கு இப்படி ஒரு ஆண்டவர் ஒரு வழியை கொடுத்துருக்கிறாரு, அதனால் இதில் நான் கலந்து கொள்ளுகிறேன், இதில் நான் ஐக்கியப்படுகிறேன். அந்த ஐக்கியம் எதை வெளிப்படுத்துகிறது என்றால், நீங்கள் தேவன் பேரில் எவ்வளவு அன்பாக இருக்கிறீர்கள். உங்கள் சூழ்நிலைகளை பார்ப்பதில்லை, நீங்கள் எந்த விதத்திலெல்லாம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பார்க்கறது இல்லை. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் தேவனோடு ஐக்கியமாவதற்கு எனக்கு தேவன் கொடுத்த அந்த வழிகளை நான் பயன்படுத்தி கொள்வேன். இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், நீங்கள் தேவனிடத்தில் எவ்வளவு அன்பாய் இருக்கிறீர்கள், அதை தான் நீங்கள் காண்பிக்கிறீர்கள். இரண்டாவதாக, பரிசுத்தவான்களின் உறவாடுதலில் நம்முடைய இதயம் கொழுந்துவிட்டு எரியும். இப்ப தேவ மனிதர்கள், தேவ ராஜ்யத்தின் பிரதிநிதிகள், அவங்களோடு நமக்கு ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் இந்த உலகத்தில் ஏற்படுத்துகிறார். நீங்கள் எந்த திருச்சபையில் இருக்கிறீங்களோ, எந்த ஊழியத்தோடெல்லாம் நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்களோ, அந்த ஊழியங்களை செய்கிற தேவ மனிதர்கள், அவர்களோடு உங்களுக்கு ஏற்படுகிற அந்த ஐக்கியம் உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியும். அவங்களோட இணைஞ்சு செயல்பட உங்களை அறியாமலேயே ஆண்டவருக்காக, தேவ ராஜ்யத்துக்காக அவர் மேலே வச்சிருக்கிற அன்பை இன்னும் எப்படியெல்லாம் நம்ம காட்டலாம், எப்படியெல்லாம் செயல்படலாம், இது யாரோ சொல்லி வரல. அந்த ஊழியரோடு, அந்த பரிசுத்தவான்களோடு நீங்கள் இணைஞ்சு செயல்படும் போது உங்களுக்கே நல்லா தெரியும், உங்கள் இதயம் கொழுந்து விட்டு எரியும். லூக்கா 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த பிறகு 2 பேர் எருசலேமுக்கு போகிறாங்க. 7 அல்லது 8 மைல் தூரம் நடந்து போகிறாங்க, கிராமத்துக்கு போகிறாங்க. அப்போ போகும்போது நடந்ததெல்லாம் சிலுவையை பற்றி, சிலுவையில் நடந்த காரியங்களை குறித்து அவங்க கேள்விப்பட்டது எல்லாத்தையும் 2 பேர் பேசிகிட்டே போகிறாங்க. அவங்க 2 பேர் பேசிட்டு போகும்போது இயேசு கிறிஸ்து அவர்களோடு சேர்ந்து நடந்து போனார். இப்போ இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், இயேசுவை குறித்து, அவருடைய ராஜ்யத்தை குறித்து இந்த பூமியில் யார் என்ன பேசினாலும் அவங்களோட இயேசுவும் இணைந்து கொள்கிறார். அதில் அவர் மகிழ்ச்சி அடைகிறார், சந்தோஷம் அடைகிறார்.
ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகமெங்கிலும் ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள், தேவ ராஜ்யத்தின் பிரதிநிதிகள், பல சூழ்நிலைகளில் தேவனுடைய அழைப்பை பெற்று தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்கிற தேவ ஊழியர்கள், அவர்களோடு இணைந்து நாம் எதையெல்லாம், எந்த விதத்திலெல்லாம், எந்த வழிகளிலெல்லாம் நாம் செய்கிறோமோ அந்த இடத்துல நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். இன்னும் தேவ அன்பு, தேவ பிரசன்னம் நம்மை அளவில்லாமல் நிரப்பும். மூன்றாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஆளுமையை இது வெளிப்படுத்துகிறது. நம்ம ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்க நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் தான்ப்பா எல்லாம், என்னால் ஒன்றுமே கிடையாது, அந்த நிலைக்கு நாம் ஃபுல்லாக சரண்டர் ஆகிடுவோம். அவர் மேலே வச்ச அன்பு, அவர் மேலே வச்ச பாசம், எதை செஞ்சாலும் ஆண்டவருக்காக 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 அப்படின்னு நான் ஆண்டவரை முதன்மைப்படுத்தி செய்ய 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 என் வாழ்க்கையில் எல்லாமே அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பரவசமாக இருக்குது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4:13. பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசு உடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். பேதுரு, அப்போஸ்தலன் யோவான் அவங்க வாழ்ந்த காலத்தில் ரொம்ப தைரியமாக பேசுகிறாங்க, அபிஷேகம் பெற்றுட்டாங்க, வல்லமையை பெற்றுட்டாங்க, இப்போ தைரியமாக இயேசுவை பற்றி பேசுகிறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க, இவங்கெல்லாம் மீனவர்கள், படிப்பே அறிவு இல்லாதவங்க, ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள, பேதமை, ஒன்றும் சொன்னாலும் புரியாது. ஆனால் இப்படிப்பட்டவங்க இப்போ எப்படி இந்த மாதிரி பேசுகிறாங்க? அவங்கள பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காங்க, எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க பேசுகிறது எப்படி பேசுகிறாங்கன்னா, இவங்க இயேசுவோடு கூட இருந்தவர்கள். அதனால் அந்த வல்லமை, அந்த அபிஷேகம், அந்த ஞானம், அந்த அறிவு இவங்களுக்குள்ளாக வந்திருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபம் பண்ணுறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆராதனை பண்ணுறோம், ஆண்டவருக்காக பல காரியங்களை செய்கிறோம். நம்ம பார்த்து கூட மற்றவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, இவங்களால எப்படி பேச முடியுது, இவங்களால எப்படி தைரியமாக நிற்க முடியுது, இவங்களால எப்படி இந்த காரியத்தெல்லாம் செய்ய முடியுது? நான் அல்ல, என் மூலமாக தேவன் அவரை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் மேலே எனக்கு அன்பு, ஆண்டவர் மேலே ஒரு நெருக்கம், அவரோடு நான் இணைஞ்சிருக்கிறேன். அதனால் நான் பேசும்போது நான் அல்ல, ஆண்டவர் அவரை வெளிப்படுத்துகிறாரு. நான் ஜெபம் பண்ணும்போது நான் அல்ல, என் மூலமாக அவர் தான் வெளிப்படுறாரு. நான் எதை செஞ்சாலும் அதில் அவர்தான் என்னை ஆளுகை செய்கிறார் என்பதை என் குடும்பத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார், என் ஊரில் அவர் வெளிப்படுத்துகிறாரு, நான் இருக்கிற தேசத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார். ஏன்? நான் அவர் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறேன், அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். எதை செஞ்சாலும் நானாக செய்யாமல், இயேசுவே எனக்கு ஞானம் கிடையாது, அறிவு கிடையாது, நீங்கள் பேசுங்க, எனக்கு ஒன்றுமே எழுத படிக்க தெரியாது, நீங்கள் எனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய ஊழியர்கள் உலகமெங்கிலும் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிறவர்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம், நம் கண்களால் நாம் கண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? அவங்க வாழ்க்கையை முழுசாக அவங்க ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறதுனால ஆண்டவர் அவங்க மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு அழைப்பை கொடுக்குறாரு. இந்த உலகத்தில் ஒருத்தரையும் ஆண்டவர் விடுறதில்லை. எல்லாம் வந்துருங்க என்கிட்ட நீங்கள் வந்துட்டீங்கன்னா, என் மேலே அன்பாக இருந்தீங்கன்னா, உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1:9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே
ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். வாசித்த தேவனுடைய வார்த்தையில தம்முடைய குமாரன் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை. உங்களை அழைச்சிருக்கார். இன்னைக்கு நீங்க யாரோடு ஐக்கியமா இருக்கிறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கிறீங்க. அதற்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர். நாம கொடுக்கிற சாட்சி அதற்கு துணையாக இருக்கும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்களும் எங்களோடே ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நீங்களும் எங்களோட ஐக்கியமா இருங்க. இன்னைக்கு நம்ம ஏன் திருச்சபைக்கு வரோம்? நம்ம எல்லாரும் இணைஞ்சு தேவனை ஏன் நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாங்க, வாங்க சர்ச்சைக்கு. காலையில் முதல் ஆராதனை நடக்குது, வாங்க. 2வது ஆராதனை நடக்குது, வாங்க. இந்த மாதிரி பல அழைப்புகளை நம்ம திருச்சபையிலேருந்து கொடுக்குறாங்க. எதுக்கு கூப்பிடுறோம்? வாங்க வாங்க, எங்களோட ஐக்கியமாக இருங்க, எங்களோட நீங்கள் இணைஞ்சிக்கங்க. சும்மா அப்படியே தனியாக இருக்காதீங்க. நம்ம எல்லாரும் இணைஞ்சு வரும்போது, நாம் ஆராதிக்கும் போது, நாம் ஜெபிக்கும் போது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது, நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோமோ, நாங்கள் எதெல்லாம் கேட்டோமோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவோம். ஏதோ வந்தோம், ஒரு கடமைக்கு ஒரு காரியத்தை செய்து போகிறவர்களாக இல்லை. நீங்களும் நாங்களும் இணைஞ்சி, ஆண்டவரை நான் பார்த்தேன், ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டேன், ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுத்தார், இப்போ நான் முன்னிருந்தது போல அல்ல, இப்போ தைரியமாக இருக்கிறேன், விசுவாசமாக இருக்கிறேன், ஆண்டவருக்காக நான் வாழ்கிறேன். அதுக்காக தான் நம்ம திருச்சபைக்கு வர்றோம். எல்லாம் ஐக்கியமாக இணையிறோம். அப்போ அங்கே என்ன சொல்லப்படுகிறது? எங்களுடைய ஐக்கியம், திருச்சபையில் வருகிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? பிதாவோடு இருக்கிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஹல்லேலூயா. திருச்சபையில் வருகிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், வயதானவர்கள், ஊழியர்கள், இந்த உலகத்தில் நாம் யாரு, படித்தவங்களோ படிக்காதவங்களோ, ஏழைகளோ பணக்காரங்களோ, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நாம் எல்லாரும் யாரோடு ஐக்கியமாய் இருக்கிறோம்? நம்முடைய பிதாவாகிய தேவனோடு, குமாரனாகிய இயேசு. அப்படிப்பட்ட ஒரு தேவனோடு ஐக்கியமாக இருக்கிற நாம இந்த உலகத்தில் யார் மேலே ரொம்ப அன்பாக இருப்போம்? தவறாமல் ஆராதனைக்கு வந்துடுறோம், தவறாமல் ஜெபத்துக்கு வந்துடுறோம், தவறாமல் நமக்கு என்ன ஊழியத்தை ஆண்டவருக்கு நமக்கு கொடுக்குறாரோ அதை முழு மனதோடு நம்ம செய்யணும். இதெல்லாம் எதை வெளிப்படுத்துது? இந்த உலகத்தில் நான் இல்லை, என் ஆண்டவர் தான், அவர் தான் என்னை நடத்துகிறார், அவருடைய அன்பில் தான் நான் இதெல்லாம் செய்கிறேன். எங்கள் ஐக்கியம் இந்த உலகத்தில் இல்லை, பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் நாங்கள் இணைந்திருக்கிறோம். எல்லாருமே உலகம் எங்கிலும் எந்த சபையாக இருந்தாலும் சரி, எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல எந்த மொழி பேசுகிற விசுவாசிகளாக இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரு ஐக்கியத்திலே இணைந்திருக்கிறோம். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர் மேலே நாம் அன்பு கூர்ந்து அவரோடு நாம் ஐக்கியமாக இருக்கும்போது, எனக்கு அப்பா இல்லையே, எனக்கு அம்மா இல்லையே, எனக்கு கூட பிறந்தவங்க இல்லையே, இதெல்லாம் வரவே வராது. ஏன்னா நம்ம ஒரு பெரிய நெட்வொர்க் கனெக்ஷனில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய 3வது மகள் அப்பல்லோ மருத்துவமனையில் அவளுடைய மூளை அறுவை சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்த போது, லண்டனில் என் மகளுக்காக எல்லாரும், இது வரைக்கும் அவர் யாரும் நான் பார்க்கவே இல்லை, அங்கே எல்லாம் ஒரு குரூப்பு, அங்கே நமக்கு தெரிந்த ஒரு டாக்டர் அங்கே இருக்கிறாங்க, அவங்க இதை பற்றி சொல்லியிருக்காங்க. பாஸ்டர் ராஜன் ஜான் அவளுடைய மகளுக்கு இப்போ அறுவை சிகிச்சை நடக்க போது, நம்மெல்லாம் ஜெபம் பண்ணலாம். அப்படி அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது, அங்கே ஒரு தேவ மனிதன்
அந்த ஆஸ்பத்திரியினுடைய முழு செலவையும் நான் எடுத்துக்கிறேன், உடனடியாக இந்த செக்கை அனுப்புங்கன்னு அங்கேருந்து அவர் அனுப்புனார். பாருங்க, எங்கள் மகளுக்கு உதவி செய்கிறதுக்கு இதுவரைக்கும் நான் அவரை பார்க்கவும் இல்லை, அவர்கிட்ட பேசவும் இல்லை. முன்பின் தெரியாத ஒரு மனிதன், தேவ மனிதன். நம்ம ஐக்கியம் எப்படி இருக்குது பாருங்க. ஆண்டவர் யாரை கொண்டு ஏதாவது ஒரு வழியில் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகள் என்பதை பல விதங்களில் நாம் உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தருணங்களை நமக்கு தரார். அப்படிதான் இன்றைக்கி நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் பயப்படாதீங்க. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பத்தில் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறோம். எதையெல்லாம் நம்மை கொண்டு செய்ய வேண்டுமோ அதை நம்மை கொண்டு தான் செய்வார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய மனப்பூர்வமான ஒரு ஏற்றுக்கொள்ளுதலின் மூலமாக இந்த ஐக்கியம் நமக்கு உண்டாகும். நம்ம ஏன் இன்றைக்கு எல்லாரும் ஒரு ஐக்கியமாக எந்த ஒரு காரியத்தை, வாலிபர்களுக்கு ஊழியம் செஞ்சால் வாலிபர்கள்லாம் ஐக்கியமாக இணைஞ்சிருவாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு ஊழியம் செஞ்சால் சின்ன பிள்ளை ஊழியம் செய்கிறவங்கெல்லாம் சேர்ந்துக்குவாங்க. அது மாதிரி தான் ஆராதனை பண்ணுறவங்களாம் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க, இசை வாசிக்கிறவங்களாம் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க, உதவியாளர்களாக வேலை செய்கிறவங்களாம் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. ஏன் அப்படி சேர்ந்துக்கிறாங்க? அவங்க ஐக்கியம் வலுப்படுது, ஸ்ட்ராங் ஆகுது. நாங்கள் இதெல்லாம் கர்த்தருக்காக செய்கிறோம், ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பில் செய்கிறோன்றத அவங்க அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதில் தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நான் வாசல்ல நின்று தட்டுறேன்ப்பா. அவர் தட்டுறாரு. அப்போ என் சத்தத்தை கேட்டு நீங்கள் உடனே கதவு திறந்துட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட வந்துடுவேன், உங்களோட போஜனம் பண்ணுவேன், நீங்களும் என் கூட போஜனம் பண்ணுவீங்க. இப்போ இன்னைக்கு ஆண்டவருக்காக, தேவ ராஜ்யத்துக்காக இந்த உலகத்தில் நாம் எதையெல்லாம் செய்யும்படியாக தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவரோட இணைஞ்சு நாம் நடக்கிறோமோ, தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு தெய்வீக இணைப்பை இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் பரவசம் அடைவோம், உற்சாகம் அடைவோம். இன்னும் தேவனுக்காக ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பில், அதுதான் சொல்கிறார், அதுதான்ப்பா பிரதான கற்பனை. நீ எதை செஞ்சாலும் உனக்குன்னு செய்யாத, மற்றவங்களுக்காக செய்யாத, என் மேலே வச்சிருக்கிற அன்பை காட்டு, அதை நீ செஞ்சால் போதும். இதுதான் நான் எதிர்பார்க்கிற ஒரு அன்பு. இதைதான் இந்த உலகத்தில் நிறைவேற்றும்படியாக தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக அவருடைய திருச்சபைகளில் நம்மை இணைத்திருக்கிறார், ஊழியங்களோடு இணைத்திருக்கிறார், ஊழியர்களோடு இணைத்திருக்கிறார். இதை குறித்து பரவசம் அடைவோம். தேவனுக்காக, தேவ ராஜ்யத்திற்காக வாழ இன்னும் நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கண்களை மூடி, ஆண்டவரே, ஒன்றுமறியாமல் இருந்த என்னை உம்முடைய மகனாக, மகளாக நீர் என்னை தெரிந்து கொண்டு இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று அறியாமல் இருந்த என்னை எப்படி வாழ வேண்டும், நான் எதற்காக வாழ வேண்டும் என்ற அந்த தெய்வீக அன்பை என்னுடைய ஆவியில், என் ஆத்துமாவில், சரீரத்தில் கொடுத்து இன்றைக்கு உமக்காக வாழ நீர் எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் இன்னும் அதிகமாக உம்மேல் நான் வைத்திருக்கிற அன்பை என் குடும்பத்தில் காட்டுவேன், என் கணவனுக்கு காட்டுவேன், என் மனைவிக்கு நான் காட்டுவேன், என் பிள்ளைங்களுக்கு காட்டுவேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு காட்டுவேன், என் கூட பிறந்தவங்களுக்கு நான் அந்த அன்பை காட்டுவேன். ஏன்னா உங்கள் மேலே அவ்வளோ அன்பு எனக்கு. அதனால நான் உங்கள் மேலே எவ்வளவு நேசமாக, ஒருத்தரும் ஆண்டவரை அறியாமல் போயிடக்கூடாது, அவங்க எல்லாரும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக அந்த தெய்வீக அன்பை இந்த உலகத்தில் உங்கள் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பை எந்த விதத்திலெல்லாம் நான் காட்ட வேண்டுமோ அந்த விதத்திலெல்லாம் காட்ட இன்னும் உம்முடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க.
நீங்கள் ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வாதிங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிற இந்த வேளையில் இருக்கிற இடங்களில் நாம் எல்லாருமாக எழுந்து நிற்போம். சில முக்கியமான காரியங்களுக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். சமீப காலமாக உலகம் எங்கும் எதிர்பாராத விதமாக ஆபத்துகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இயற்கை சீற்றங்கள் மலிந்து விட்டன. திடீரென்று வெள்ளப்பெருக்கு என்கிறார்கள், திடீரென்று தீப்பற்றி எரிகிறது என்கிறார்கள், திடீரென்று பூமி அதிர்ச்சி என்கிறார்கள். நோயை பார்த்தால் கொள்ளை நோய், கண்டுபிடிக்க முடியாத பலவிதமான வைரஸ் கிருமிகள் மக்களை சாகடித்து கொண்டிருக்கிறது. சில இடங்களில் ஏற்படுகிற ஆபத்துக்கள் அர்த்தமில்லாமல் திடீர் என்று ஏற்படுகிறது. அங்கே பார்த்தால் நிலச்சரிவு என்று சொல்கிறார், இங்கே பார்த்தால் தீப்பற்றி காட்டுத்தீ அழித்து கொண்டிருக்கிறது என்கிறார்கள். இதற்கெல்லாம் நிவாரணம் என்ன? நாம் செய்யும் ஜெபம்தான். அதை தவிர வேறு என்ன நம்மால் செய்ய முடியும்? ஆகவே எல்லாருமாக ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? பரலோக தந்தையே, இப்பொழுதும் உலகம் எங்கும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற இயற்கை சீற்றங்களில் இருந்து தம் ஜனங்களை கர்த்தர் ஒருவரால் தான் காப்பாற்ற முடியும். அன்றைக்கு நீர் படகில் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு பெரும் புயல் ஏற்பட்டது. எல்லாரும் பயந்து நடுங்கினார்கள். அப்பொழுது நீர் இறையாதே, அமைதலாயிரு என்று கட்டளையிட காற்றும் கடலும் உமக்கு கீழ்ப்படிந்தது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கும் கொந்தளித்துக் கொண்டிருக்கின்ற இயற்கை சீற்றங்களை அமைதியாயிரு என்று கட்டளையிடுகிறோம். தம் ஜனங்களை நீர் காப்பாற்றும் அப்பா. கொள்ளை நோய் எல்லையை விட்டு ஒளிந்து போகட்டும். வேதனை தரும் சம்பவங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடங்குவதாக, ஒடுங்குவதாக. ஜனங்களை காப்பாற்றும் அப்பா, ஜனங்களை காப்பாற்றும். என்ன குறையோ, என்ன பாவமோ சாபமோ நாங்கள் அறியோம். ஏது எப்படி இருந்தாலும் தம் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற கர்த்தர், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி நீர்தான் ஜனங்களை ஆற்ற முடியும், தேற்ற முடியும், சுகமளிக்க முடியும், வேதனையிலிருந்து காப்பாற்ற முடியும். தம் ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றுவீராக. இந்த நாட்களிலும் உலகமெங்கும் ஒரு அமைதி உண்டாகட்டும். சமாதானக்காரனர் நீர்தானே, உம்மால் மட்டும்தான் சமாதானத்தை கொடுக்க முடியும். ஆகவே சமாதானம் தாரும். உலகமெங்கும் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கின்ற அரசியல் பிரமுகர்களை உம்முடைய கைகளில் போடுகிறோம். நல்லாட்சியை தருவதற்கு நீர் ஆசீர்வாதத்தை பொழிந்தருளும். ஒவ்வொரு தேசத்தின் மேலும் உம்முடைய கண்கள் பார்க்கட்டும். இப்பொழுதும் எங்களுடைய தேசத்தை கண்ணோக்கி பாரும். இந்திய பிரதமர் தொடங்கி அனைத்து மாநில முதல்வர்கள், குறிப்பாக நாங்கள் இருக்கிற எங்கள் தமிழக முதல்வர், எங்கள் பகுதியில் இருக்கிற சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், எங்கள் ஊரில் இருக்கிற தலைவர்கள் தலைவிகள் உம் கைகளில் ஒப்புக்கொடுக்கிறேன். எங்கள் தேசத்தை பாதுகாக்கின்ற இராணுவ வீரர்களை தலைவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும். உள்ளூர் போலீஸ் அதிகாரிகள் போலீஸ்காரர்களை உங்கள் கைகளில் ஒப்புக்கொடுக்கிறேன். மருத்துவ குழாமினர், துப்புரவு தொழிலாளர்கள், ஆசிரிய பெருந்தகைகள், பல பிரிவுகளில் தேசத்திற்காக பாடுபடுகிற தியாகிகளை கர்த்தர் ஆசீர்வதி. உலகமெங்கும் இருக்கிற உத்தம ஊழியர்களை நினைக்கிறேன். கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபையார், பெந்தேகோஸ்தே ஊழியர்கள், அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் அமரட்டும். ராஜாதி ராஜா, வரப்போகிற ராஜா, இந்த தேசத்தை தேசங்களை ஆளும். ஒவ்வொரு இடத்திலும் உம்முடைய ஊழியர்களை நீரளவா எழுப்பியிருக்கிறீர். அவர்களை ஆசீர்வதியும். சிறுவர்கள் மத்தியில், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிற ஊழியர்கள், மிஷனரிமார்களை கர்த்தர் ஆசீர்வதி. எல்லா இடங்களிலும்
உம் திருநாமம் உயர்த்தப்படும். கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் மிக கண்ணியமாக செய்து கொண்டு வருகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக அவர்கள் எடுத்துக்கொள்கிற அத்தனை முயற்சியிலும் கர்த்தர் அவரோடு இருப்பீராக. அவரோடு இணைந்து பணியாற்றுகிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தருவீராக. ஏஞ்சல் டிவியில் வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஏஞ்சல் டிவி பங்காளர்கள் நேயர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய சபையாரை ஆசீர்வதிப்பீராக. உலகமெங்கும் பணி செய்ய படிக்க போயிருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு தருவீராக. இப்பொழுதும் சரீரத்தில் நோய் கொண்டிருக்கிற முது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். நோய்க்கு பரிகாரி நீர்தானே. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினால் நாங்கள் குணமாக்குறோம். உன் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும். எல்லா தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் நீங்கட்டும். அன்பு சகோதரிமார்கள் கர்ப்ப பைகளில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறட்டும். புற்றுநோய் கட்டிகள் மறையட்டும். க்ஷயரோகம் நீங்கட்டும். கண்களில் பிரச்சனைகள் ஒழியட்டும். அப்பா, பல விதத்தில் பாடுபடுகிறவர்கள், பல்கடிலே வலியினால் வேதனைப்படுகிறவர்கள், கண்களில் புறையோடினதினால் கஷ்டப்படுகிறவர்களை கண்ணோக்கி பாரும். உம் காயப்பட்ட கரத்தை ஒவ்வொருவர் மேலும் வைத்தல். வயோதிபத்தின் நிமித்தமாக நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று தவறாக பிரார்த்தனை செய்யும் பெரியவர்களை கண்ணோக்கி பார்த்து அவர்கள் இருக்கிற காலமெல்லாம் உமக்கு பிரயோஜனமாய் விளங்க தேவன் அருள் புரியும். படிக்கும் பிள்ளைகளுக்கு ஞானம் தாரும். தொழில் வியாபாரம் செய்கிறவர்களுடைய தொழிலும் வியாபாரத்திலும் ஒரு செழிப்பை உண்டு பண்ணும். தனியார் மத்திய மாநில அரசுகளில் பணியாற்றுகிறவர்களை கர்த்தர் உயர்த்தும், ஆசீர்வதியும். தொடர்ந்தும் திருக்கரங்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆளுகை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. உமக்கை சகல துதி கனம் மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பானவர்களே, ஆராதனைத்தான் முடிந்தது தவிர நமது ஏஞ்சல் டிவியினுடைய நிகழ்ச்சிகளில் ஒன்றும் முடிவு பெறவில்லை. அடுத்தடுத்து நல்ல நிகழ்ச்சிகள் வருகிறது பாருங்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே வரும். அது ஒரு விடுதலையின் செய்தி. அதிலே பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் தமிழிலும் ஆங்கிலத்திலுமான செய்தி வழங்கி விடுதலைக்காக பிரார்த்தனை செய்வார்கள். பாருங்கள், பிறரை பார்க்க தூண்டுங்கள். குறிப்பாக விடுதலை பெற வேண்டியவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். அன்பானவர்களே, ஒருவேளை இந்த ஆராதனையை நீங்கள் பார்க்க தவறிவிட்டு இருப்பீர்களே ஆனால், பார்க்க விரும்புவீர்களே ஆனால், எமது யூடியூப்களில் அது வரும். நமது ஏஞ்சல் டிவியில் வருகிற வெள்ளிக்கிழமை மீண்டும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும். பாருங்கள், மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.